அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் பாசமிகு பாரதி ராஜா அல்ல, தமிழம்மா பேசுகிறேன். அனைவரும் சுகம்தானே? இன்றைய பதிவில் இளங்கலை பயிலும் மாணவர்களுக்காக தமிழ் இலக்கிய வரலாறு என்ற புத்தகத்திலிருந்து ஒரு சில வினா விடைகளை நான் உங்களுக்கு அளித்து வருகிறேன். அந்த வகையில் இன்றைய பதிவில் நாலடியார் என்ற நூலிலிருந்து ஒரு வினா, கல்வி அழகே அழகு என்பதை நாலடியார் வழி நின்று விளக்குக என்று ஒரு வினா. இப்ப நாலடியார் என்றவுடன் 4 அடிகளை உடையது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாலடியார் என்ற நூலுக்கு நாலடி என்று ஒரு பெயர் இருக்கிறது. பிறகு இது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதில் 400 பாடல்கள் உடையது. இதில் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல சமண முனிவர்கள் பலர் இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த நாலடியார் என்றவுடன் நம் நினைவுக்கு ஒரு பழமொழி உடனே நினைவுக்கு வரும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற அந்த பழமொழி உங்களுடைய நினைவில் வர வேண்டும். நாலும் என்றால் 4 அடிகளை உடைய நாலடியார், 2 என்றால் 2 அடிகளை உடைய திருக்குறள். ஆளும் வேலும் என்றால் அந்த காலத்துலலாம் நம்மளாம் இப்பெல்லாம் பேஸ்ட் எல்லாம் போட்டு பல்லு துளக்குறோம். ஆலங்குச்சி வேப்பங்குச்சி, அதான் ஆளும் வேலும். அதை போட்டு பல்லு வளர்க்கனா பல்லு குருதி. அதே போல திருக்குறளையும் நாலடியாரையும் நாம் கற்று தேர்ந்தால் அது சொல்லு குருதி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல 400 பாடல்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று நாலடியாரும் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நாலடியாரை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். நாலடியார் என்றவுடன் இந்த குறிப்புகள் எல்லாம் உங்களுடைய நினைவுக்கு வர வேண்டும். அதுல கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழ் இலக்கிய வரலாறு என்ற புத்தகத்தில் ஒரு பாடலா கொடுத்துருக்குறாங்க. இப்ப கல்விக்கு அழகு என்ன அப்படின்னு ஒரு பாடல், குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் என்று அந்த பாடல் தொடங்கும். கல்வி அழகே அழகு என்று முடியும். அதுல குஞ்சி என்றால் தலைமுடி. ஒரு மனிதனுக்கு அழகு எது அப்படின்னா அழகா தலை சீவிக்கிறது, அது அழகா? சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு எது அழகு என்றால் ஆற்றல் மிக்க கல்விதான் அழகு. கல்வி நம்ம படிக்க படிக்க இன்பம் தரும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியை எவ்வளவுதான் பிறருக்கு கொடுத்தாலும் கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் எது என்றால் கல்வி. அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாத செல்வம். இந்த கல்வியை நம்மள்டேந்து யாருமே பறிக்க முடியாது. கல்வியை கல்வரும் களவாட முடியாது. நம்மள்ட்ட இருக்கிற கல்வியை யாராலும் திருட முடியாது. ஒரு சினம் கொண்ட ஒரு அரசன் இருக்கிறான்ல, அந்த அரசன் நினைத்தால் கூட நம்மிடம் இருக்கும் கல்வியை யாராலும் பிடுங்கவே முடியாது. கல்வியை கல்வரும் களவாட முடியாது. அப்படிப்பட்ட கல்விதான் ஒரு மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழகு அப்புறம் என்ன செய்யலாம்? இந்த கல்வி இப்படிலாம் அழகு இருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்வோம்? நம்மை அழகுபடுத்திக் கொள்வோம், மனிதனை அழகுபடுத்திக் கொள்வோம். நம்ம அழகா தலை சீவிப்போம். தலை சீவிக்கிறது அழகா? இல்லை. அழகான உடை, பட்டு புடவை அமைந்து பட்டு சேலை அமைச்சு நம்ம போட்டிருக்கோமே, அது நமக்கு அழகா என்றால் இல்லை. உடை அணிவதால் அழகு இல்லை. அப்ப எதுதான் அழகு அப்படின்னா, ஒரு மனிதன் நடுவு நிலைமையோடு சிறந்த கல்வி ஒழுக்க நெறிகளை பின்பற்றி ஒழுக்கத்தோடு யார் வாழ்கிறானோ அதுதான் அவனுக்கு அழகு என்று அந்த பாடல் முடிகிறது. இதிலிருந்து நம்மை அழகு செய்வதற்கு, நம்மை அழகுபடுத்துவதற்கு கல்விதான் உறுதுணையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கல்வி அழகே அழகு என்று நாலடியார் சொல்லுது. நம்மள்கிட்ட கார் இருந்தா பிடுங்கிப்பாங்க. நம்மள்கிட்ட என்னது? கார் இருந்தா பிடுங்கிப்பாங்க, ரூபா இருந்தா பிடுங்கிப்பாங்க. படிப்பு மட்டும் யாராலும் நம்ம கிட்ட இருந்து பிடுங்கவே முடியாது. ஆகவே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி அழகே அழகு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனடியாக விரும்புங்கள், பகிருங்கள். மறக்காமல் அந்த மணி பொத்தானை அழுத்துங்கள். மீண்டும் உங்களோடு அழகிய தமிழில் உறவாட வருகிற நெஞ்சங்களே,
நன்றி.